தடவை தெரிவிக்க மாட்டேன். இன்றைக்கு டாக்டர் கட்டாயம் பெறணும். இன்றைக்கு வந்தால் சொல்லணும். அவர் உண்மையான இதன்னு சொன்னால் அவர் கட்டாயம் வந்து சொல்லி இல்லையன்னு சொன்னால் அது மனித தன்மையே இல்லை. அது பேருந்து டாக்டர் அவர்கிட்ட என்ன பங்குனியில வருது, திரும்ப மாகாண சபை வருது. பங்குனி மாயம் தானே. அப்ப நான் உங்களை பேருந்து கலைக்கிறேன் இறக்குவோம் புதுசா. பங்குனி தான் இதாக இருக்கு. இந்த பாப்பா மாயம் தானே. இல்ல புதிய 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 டீம் இல்ல ப்ரோ. மகாசபைக்கு நல்ல ஆக்கள் இருக்கு. அந்த புதிய அந்த போராளிகள் எல்லாம் இருக்கிறோம்ல, புது ஆக்களை இறக்கும். புதிய ஆக்களை இறக்கி ஒரு நல்ல வேலையை செய்யும். யோக்கியில போறது. என்னதான் யோசிக்கணும் சொன்னா, உண்மையில வந்து இந்த ஒரு வெளிநாடுகள்ல இருந்து ஒருத்தன் பெற போறான்னு சொன்னா எம்பி மேல தேடி போய் கலைக்க போறான். முதலமைச்சரோட கலைக்க போறான். அப்ப அந்த முதலமைச்சர் என்றவருக்கு அவ்வளவு பவரா இருக்கணும், அவ்வளவுதான் ஆளக்கூடிய சக்தியா இருக்கு சொன்னா எல்லா நாடும் இந்த எம்பி மேல எல்லாம் தேட மாட்டாங்க. அப்ப அப்படியான ஒருவரை உருவாக்கி நல்ல கட்டித்தனமா இருக்கணும். பாப்போம். நிச்சயமா பங்குனி மாதமா சூற 100% தெரியும். பங்குனி மாதம் அப்படி என்றா நான் நிகழ்ச்சி முடிய கதைக்கிறோம். புதுசா இறக்குவோம், புதானியா இறக்குவோம். ஆனா தலைமை நல்லா இருக்கணுமா? ஏடாப்பா நீங்க அப்படின்னா நீங்க போங்களேப்பா. உங்களுக்கு தானே உங்க இந்த இடம் முழுக்க பயங்கர இது செல்வாக்கா கிடக்கு. எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். ஆனா என்ன நண்பன் 15 அனுப்பலாம், லோஜியக்காவை அனுப்பலாம். ஏனண்டா இதுல அனுபவப்பட்டவா தானே லோஜியக்கா. லோஜியக்காவும் பிரகாசனே சூப்பர் இறங்கி. ஆனா இதுல என்னன்னா, இந்த தேர்தல இதுல சொல்ல விரும்பல. இதுக்கு பிறகு நாங்க ஒரு விஷயத்த கணக்கு போடணும். இந்த முதலமைச்சர் என்றதுல வந்து அவ்வளவு ஒரு கட்டித்தரமான இதா இருக்கணும் நிச்சயமா. மற்ற வந்து ஆக்கள் எல்லாம் சொல்றாங்க வந்து வியல் அந்த எண்ணெய் போற இடத்துல வந்து வியல் திட்ட வியல் எல்லாம் போகாம விட்டாத ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லி. உண்மையில இப்போ மக்கள் குற்றம் கன்னடத்துக்கு போயில அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் இன்றைக்கு தா கிருஷ்ணாக்கு வந்து ஐடென்டி கார்டு இல்லையா, தா கிருஷ்ணாவை உள்ள தெரியா. இப்ப லோஜியக்காக எல்லாம் சொல்லணும், தா கிருஷ்ணாவை உள்ள விட்டதாம். இவாக்கு லோஜியக்காக ஐடென்டி கார்டு இல்லையா இருந்ததாம். ஆனா விட இல்லையா, உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா நான் கேள்விப்பட்டேன். நான் இன்றைக்கு வணக்கம், எனக்கு 10 நிமிஷம் நான் எல்லாரோடையும் கதைக்க வேணும். சந்தர்ப்பம் கிடைக்குமா? வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். மைந்தன் வணக்கம். முதலாவதாக நான் நேற்று கதைக்கணும் என்றிருந்து நான் பஸ்ல பிரயாணம் செய்தபடியா நான் கதைக்க முடியாமல் போயிட்டு, மற்றது தானா கிருஷ்ணா கதைச்சதுக்கு திருப்பி நான் எதிர்கருத்து வைக்க வேணும். எனக்கு பிறகு சந்தர்ப்பம் கிடைக்காதுன்ற ரீதியில நான் நேற்று கதைச்சேன். உண்மையிலேயே நான் நேற்று எல்லாருடையும் கதைக்க வேண்டிய நேரம் தான். எனக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருந்தபடியால் உடனடியா அவனுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு ஆதரவு அளித்த இந்த வன்னி மைந்தனாட தளத்திலிருந்து சென்ற எனக்கு ஆதரவளித்து எனக்கு வாக்கு போடுங்கள் என்று கூறிய இந்த தள அனைவருக்கும், வன்னி மைந்தன் அண்ணா உட்பட அனைத்து தளத்திலிருந்து அனைவருக்கும் நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எனக்கு வாக்கு போட்டு என்னை நம்பி வாக்கு போட்டு என் மக்களுக்கு நான் மிகுந்த கவலையுடன் நான் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நான் எனது பணியிலிருந்து அரசியலிலிருந்து விலகினாலும் எனது பணி நிச்சயமாக தொடரும். இதற்கான விளக்கத்தை நான் பின்பு தர இருக்கின்றேன். எனக்கு கூடுதலாக நான் வாக்கு பெற்றதை விட எனக்கு மக்களால் வாக்களித்து நான் அந்த நிலைக்கு வந்ததை விட மக்களுடைய கஷ்டங்களை, மக்களுடைய நிலைமைகளை எனக்கு எடுத்து அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய இந்த தளத்திற்கு மிகுந்த 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 கடமைப்பாடுடையவளாக இருக்கின்றேன், நன்றியுடையவளாகவும் இருக்கின்றேன். நான் நினைக்கின்ற அளவுக்கு நான் என்னை தெரிவு செய்த நாளிலிருந்து இற்றவரைக்கும் இனியும் இந்த தளத்திற்கு எந்தவித துரோகமும் செய்யவில்லை. தளத்தின் சொல்படியே நடந்திருக்கின்றேன். தளத்திற்கு நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கின்றேன் என்றுதான் நினைக்கின்றேன். ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை கேட்கலாம், கதைக்கலாம். நான் இதையும் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றேன். அடுத்ததாக நான் எனது செயற்பாட்டினை நான் விளக்க வேண்டிய தேவை எனக்கு இந்த இடத்துல இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு எனது செயற்பாடு நான் நன்றாகவே நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செயற்பாடை நன்றாக செய்திருக்கின்றேன். அதை மக்களும் அறிவார்கள், எல்லோரும் அறிந்து கொண்டிருப்பார்கள். முதலாவது நான் எங்களோட குழு சம்பந்தமான விளக்கத்தை நான் தர இருக்கிறேன். செயற்பாடு அதாவது சுயேட்சை குழு 17 சம்பந்தமான விளக்கத்தை நான் தர வேண்டியிருக்கின்றேன். நான் இதை கதைப்பதற்கான காரணம்,
இந்த தளத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு நான் சென்றமையினால்தான் மன்னிக்க வேண்டும், ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தமையால் கண்பட்டு நிற்கின்றேன். இந்த தளத்திலிருந்து நான் சென்றமையினால் கண்டிப்பாக இந்த தளத்திற்கு விளக்கம் தர வேண்டியது எனது கொள்கையாக, எனது கருத்தாக இருக்கின்றது. எங்களுடைய குழு உறுப்பினர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே குழு உறுப்பினர்கள் யாரும் அறிமுகமானவர்களாக இருக்கவில்லை. ஆனால் பிரகாசண்ணாவும் நானும் இந்த தளத்திலிருந்து சென்றது, அர்ச்சுனாவும் இந்த தளத்தில் இருந்தமையால் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தார்கள். முகங்கள் பழக்கப்படாவிட்டாலும் கதைத்து பேசிய பழக்கங்கள் உண்டு. அந்த வகையிலே அறிமுகம் இல்லாத முகங்கள் தான் அந்த இடத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். எங்களுக்கு அப்போது நாங்கள் செல்லுகின்ற போது எமக்கு ஒரு நோக்கமாக இருந்தது, அர்ச்சுனா அவர்களை நாங்கள் எவ்வாறாயினும் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம் எனது நெஞ்சிலே இருந்தது. நான் என்னை பற்றி தான் கூறுகின்றேன், மற்றவர்களை பற்றி நான் கூற வரவில்லை. அந்த நோக்கத்துக்காக நான் கடைசி வரைக்கும் பயணித்திருக்கின்றேன், சேவை செய்திருக்கின்றேன். எனது செயற்பாட்டினை கண்ட எனது மக்கள், இந்த தளம் உட்பட அனைத்து மக்களும் உணர்ந்திருக்கலாம், லோஜியும் பாராளுமன்றத்துக்கு சென்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம், விடிவு காலம் வரலாம் என்று நினைத்து என்னையும் நீங்கள் அறிமுகப்படுத்தி என்னையும் முன்னிலைப்படுத்துவதற்கு நானும் பாராளுமன்றம் செல்வதற்காக இந்த தளம் நிறையவே பாடுபட்டு இருக்கின்றது. அந்த வகையிலே பிற்பாடு நாளும் என்று நினைந்து கொண்டு மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எனது பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நான் பார்க்கின்ற போது நான் நன்றாகவே உணர்ந்து கொண்டேன், நினைத்து கொண்டேன், கட்டாயமாக நானும் பாராளுமன்றம் செல்ல வேணும் என்று மக்களுக்கு நான் என்னால் முடிந்தளவு சேவையை நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் எனக்குள் இருந்தது. அதற்கு பின்னர் நான் எனது இலக்கத்தை நான் பரப்புரை செய்தமையை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குழு சம்பந்தமான கருத்திலே நான் இருந்ததுக்கு குழுவை பற்றி சொல்லுகின்றேன். திரும்பவும் ஒருவருக்கொரு அறிமுகம் இல்லாத குழுக்களாகத்தான் இருந்தோம். இருந்தாலும் நாம் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வந்துவிட்டோம். தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டியது எனது கடமையாக இருந்தது. இறுதி வரைக்கும் நான் எனது தலைமைத்துவத்தின் கீழ் நான் பயணித்திருக்கின்றேன். விதமான சில பிரச்சனைகள் வந்தால் கூட அதை முகம் கொடுத்து விலகி கொண்டு எனது தலைமைத்துவத்தின் கீழ் நான் பயணித்திருக்கின்றேன். அது எமது தலைமைத்துவம் என்ற பண்பின் கீழே அமைகின்றது. சில பேருடைய முகங்களை உண்மையிலேயே நாங்கள் ஒரு சில நேரத்துல கீரைப்பிடி இருக்குது. உதாரணம், சரியான உதாரணம் கூற முடியுமாக இருந்தால், கீரைப்பிடி மேலே இருக்கின்ற கீரைகள் எல்லாம் ஒரு அழகான கீரைகளாக இருக்கும். உள்ளுக்கு கீரைப்பிடிக்குள்ள வச்சு கட்டுற கீரைகள் நேற்றையா முன்னால் புழுங்கப்பட்ட கீரைப்பிடிகளாக கூட இருக்கலாம். வெளியிலே பார்க்கின்ற போது அழகான தோற்றமுடையதாக இருந்த கீரைப்பிடி உள்ளுக்குள் தனது வஞ்சகத்தை கொண்ட கீரைப்பிடியாக இருந்திருக்கின்றது. அதே மாதிரி சிலருடைய பேச்சுக்கள், செயல்கள் வெளிப்படையில் தோற்றத்தை கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அழுக்குத்தன்மை வாய்ந்தவதாக நான் உணர்கின்றேன், எப்போதும் உணர்கின்றேன். நாம் இவ்வாறு எமது குழுக்களின் ஊடாக இருந்து நாம் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அரசியல் தன்மையான விளக்கங்கள், அரசியல் சார்ந்த விளக்கங்கள் எம் குழுக்களிடையே குறைந்தளவு தான் காணப்பட்டது. குறைந்தளவு காணப்பட்டதோ இல்லையோ, அவர்களுக்கு தெரிந்ததோ தெரியாமல் இருந்ததோ, அதை வெளிக்காட்டவில்லையோ, அந்த அரசியல் தந்திரமாக அதை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ என்னதோ இருக்கவில்லை. ஆனால் இலங்கை அரசியல் ஜாப்பின்படி, இலங்கை அரசியல் செயற்பாட்டின்படி அரசியல் என்பது, அரசியலுக்கு நுழைவது புதியதாகத்தான் இருந்தால் அதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். மக்களின் செயற்பாடுகளிலே, அதாவது குழுவின் செயற்பாடுகளின் ஊடாகவும் குழுவின் பேச்சுத்தன்மைகளிலும் ஒரு அரசியல் தெரிந்தவர் என்ற ரீதியிலே யார் முன்னிலையில் இருந்திருப்பார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டிய காலம் இந்த நிலையில் இருக்கிறது. நீங்க உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது நாங்கள் நொமினேஷன் செய்த காலத்தில் இருந்ததற்கு பிறகு எங்களுக்கு கூட்டங்கள் நடாத்தப்பட்டது. அந்த கூட்டங்கள் தலைவரால் ஒழுங்கு செய்யப்பட்டு 2 கூட்டங்கள் 3 கூட்டங்கள் நடாத்தப்பட்டது. அதிலே கூறப்பட்ட விளக்கமானது உண்மையிலேயே தலைவர் கூறியிருந்தார், எது வேண்டிய தேவையாக இருந்தாலும் தான் செய்து தருவதாகவும், தனக்கு அதை தனிப்பட்ட ரீதியில் அறிவிக்கும்படியும், அல்ல குழுவிலே மீட்டிங் ஒன்று போட்டு நீங்க அதை தெரிவித்துக் கொண்டாலும் தான் செய்து தருவதாகவும், மற்றது நேற்று தானா கிருஷ்ணா கூறியது போல தலைவருடைய பெயரிலேயோ, பொருளாளருடைய பெயரிலேயோ, செயலாளர் பெயரிலேயோ, தங்களுடைய மயூரன்
அர்ச்சுனாட பேர்ல வங்கி கணக்கு திறப்பதாக தலைவர் கூறவில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதற்கான காரணம் வந்து ஒரு குழு, ஒரு கட்சியோ ஒரு குழுவோ வங்கி கணக்கு திறப்பதாக இருந்தால் அவருடைய 3 முறை நடைபெற்ற கூட்டு அறிக்கை இங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த சமர்ப்பிக்கப்பட்ட கூட்டு அறிக்கையோடு தான் மக்களுடைய குறிப்பிட்ட எண்ணிக்கை தொகையுடன் தான் அந்த வங்கி கணக்கு திறக்கப்பட வேண்டும். அப்படியான செயற்பாடுகள் இதற்கு முன் நடைபெறாத பட்சத்திலே அதை பற்றி அவர் கூறவில்லை. ஆனால் எமது பிரச்சாரத்துக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் தேவையான துண்டு பிரசுரங்கள், நோட்டீஸுகள், கார்ட்ஸ் தேவையானவை தான் செய்து தருவதாகவும் கூறியிருந்தார். உங்களால் முடிந்தால் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் அதை தயாரித்துக் கொள்ள அந்த கூட்டத்திலிருந்து கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே நாம் இருந்து வெளியேறிய பின்பு நானும் பிரகாஷ் அண்ணாவும் சேர்ந்து எங்களுக்குள்ள தீர்மானத்தை எடுத்துக்கொண்டோம். நாங்கள் தளத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் அண்மித்த தொகுதிகளில் சேவைகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆனபடியால் நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்ற தீர்மானங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த வரை ஒற்றுமையாக ஒருமித்து பயணித்திருக்கோம். சில பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் அதை தீர்த்து கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக பயணித்திருக்கின்றோம். அடுத்ததாக எமது பயணித்திருக்கின்றோம், நிறைய சேவைகள் செய்திருக்கின்றோம். எமக்கு தேவை ஏற்பட்ட போது நமக்கு பிரச்சார துண்டுகள், நமக்கு கார்ட் சேவை கிடைக்காத போது நாங்கள் பிரதியீடு செய்து வெளியீடு செய்து கொழும்பிலிருந்து கூட நான் பிரச்சார பத்திரங்களை வெளியீடு செய்து கொண்டு போயிருக்கின்றேன். எங்களுக்கு அதை பயன்படுத்தி இருக்கின்றோம். அதில் எங்களோட நம்பர் இலக்கங்களை குறிப்பிட்டு கூட நாங்கள் பயன்படுத்தி செயற்பட்டு இருக்கின்றோம். ஸ்டிக்கர்ஸ் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது, நோட்டீஸ்கள் பயன்படுத்தப்பட்டது, கார்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டது, இப்படி நாங்கள் எங்களுக்கான செயற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம். அடுத்தது தலைவராலே வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை தலைவரிடம் நாங்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்கின்ற போது பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடப்பட்டது. அந்த அழைப்பின் பேரிலே நானும் பிரகாசனாவும் சென்று பார்க்கின்ற போது சில நேரங்களில் எங்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களுக்கு பிறகு குறிப்பிட்ட நிமிஷம் தாமதம் என்றாலும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு கட்டத்திலே தலைவர் அவர்கள் வர நேரம் சென்று விட்டது, பிரசுடைய பெயரை அறிவித்திருந்தார். அதிலே போய் அச்சிடப்பட்டிருந்த எல்லா துண்டு பிரசுரங்களையும் பிரகாஷன்னா எடுத்து வந்திருக்கிறார் எங்களோட தேவைக்காக. நாங்கள் தேடி சென்று எங்களோட பிரச்சார நெருக்கிலான வேண்டிய பிரசுரங்களை நாங்கள் பெற்று வந்திருக்கின்றோம். இது நாங்கள் எமது குழுவிற்கும் எமது தலைவரை நாங்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு, நாமும் வெற்றி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வெற்றி தேடி சென்று எடுத்து அச்சகங்களை சென்று எடுத்து வந்து பயணித்ததும் உண்டு. அடுத்ததாக எனது குழுவின் அலுவலகம் திறப்பு பற்றி நான் கூற விரும்புகின்ற போது, நான் இதிலையும் பொறுமையை காத்து கொண்டிருப்பவன். எத்தனையோ நாட்களாக எங்களுக்கென்று ஒரு தலைமை காரியாலயம் திறக்கப்படும், அதில் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தேவையான சம்பவங்களை போய் தலைமை காரியத்தை நாங்கள் கலைத்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்திருந்தேன். அவ்வாறு எதிர்பார்த்திருந்த வேளையில்தான் கிருஷ்ணா தான் கிளிநொச்சியில எனக்கு முதல் கிருஷ்ணா கிளிநொச்சியில தலைமை காரியாலயத்தை கிளை காரியாலயத்தை தான் திறக்கின்றேன் என்று கூறியிருந்தார். சரி, கிருஷ்ணா முதலே திறக்கட்டும், அதற்கு பிறகு எமது காரியாலயத்தை நாங்கள் திறப்போம் என்று காத்திருந்த போது கிருஷ்ணா தலைமை காரியம் திறக்கிறதுக்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு விட்டு திறப்பதற்கான எந்த முயற்சியையும் பிறகு காணவில்லை. அதன் பின்புதான் நான் பிரகாஷன்னாவுடன் கலைத்துக் கொண்டேன். உண்மையில பிரகாஷன்னாவுக்கும் எனக்கும் செயற்பாடுகளை சேர்ந்திருந்து செய்வதற்கோ எமது துண்டு பிரசுரங்களை வைப்பதற்கோ